ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது, கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரை கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் கஷ்டமான பாதைகங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்த வழிகள் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன இடம் கூட இல்லாமல் உங்களை நடக்க வச்சுருப்பாங்க. முள் பாதை தான், முழுசாக முள்ளு மேலே தான் நடந்து வந்திருக்கீங்க. அவ்வளவு வலி, கஷ்டம், கண்ணீர். ஆனால் அதையும் நீங்கள் கடந்து வரீங்க பார்த்தீங்களா? இது மட்டும்தாங்க உங்களோட உறுதியான குணம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் சரி பண்ணிக்க முடியும், நான் சரியாயிடுவேன், இறைவன் என் பக்கத்தில் இருக்கார், ஏதோ ஒரு சின்ன தவறுதலால் எனக்கு இதை மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டு உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வழியில் இன்னைய வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதோட வலி உங்களுக்கு பெரிய வழியாக தான் கொடுத்துருக்குது. சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க. ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் கடக்கும் பொழுது தீ குளித்தா மாதிரி இருக்கும். அதான் இந்த நெருப்பில் இறங்கி ஏறினா எப்படி இருக்கும், அந்த வழிகளை நீங்கள் சுமந்து வந்துட்டுருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக. ஏதோ ஒரு இடத்தில் யாரையோ நம்பி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தவறு செய்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டம் பலங்க. அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு பொருளாதாரத்தை இழந்துட்டீங்க, தொழில் வாய்ப்பை இழந்துட்டீங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பே இல்லாமல் ஆயிட்டாங்க. வேலையே இல்லாமல் வேலை அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தவிச்சவங்க நிறைய பேர். குடும்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிருக்கும். குடும்ப உறவினர்கள் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க, உங்களை புரிஞ்சிக்கினே இருக்க மாட்டாங்க. எதனால் இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு கூட அவங்களுக்கு புரியாது. அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. தேவையில்லாமல் பண்ணியாச்சு, தேவையில்லாமல் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புரிஞ்சிக்காமல், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்ததை கூட புரிஞ்சிக்க தெரியாமல், உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியாமல் மற்றவங்க உங்களை பேசினது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இதையும் தாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த வழிகளையும் தாங்கிக்கிட்டீங்க. இந்த தோல்வி மேலேயே நீங்கள் நடந்து வரும்பொழுது ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு உங்கள் மன உறுதி சொல்லிச்சு பாருங்கள். அதற்கான காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க. இப்போ நடக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது. கவலையே படாதீங்க. இதுவரை கடந்து வந்த பாதைகளை திரும்பி கூட பார்க்க தேவையில்லைங்க. நிறைய கஷ்டம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டோ இல்லை இந்த பயணம் பண்ணிக்கிட்டோ இருந்தால் நாளைக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லையா, அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் இனி வரக்கூடிய காலம் நமக்கான காலம்னு நினைங்க. நிறைய பேர் உங்கள் கூட சேர்ந்து இருந்திருப்பாங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. சாதாரணமாக விலகி போயிருந்தால் கூட அவ்வளோ வலி இருந்திருக்காது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டு அவமானத்தையும் தேடி வச்சுட்டு தேவையில்லாத பழிகளை உங்கள் மேலே சுமத்திட்டு வீண் பழிக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. இதெல்லாம் செய்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இந்த வழியும் பெரிய வழிதாங்க. குடும்பத்துலேயும் கஷ்டம், நண்பர்களையும் கஷ்டம், உறவினர்கள்கிட்டையும் கஷ்டம். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட போல் இருந்திருப்பீங்க. ஒரு தனிமையாக இருப்பீங்க. எப்பயும் வெறுமையாக இருந்திருப்பீங்க. ஆனால் அப்பையும் மனசுக்குள்ளே இறைவா இறைவான்ட்டு இறைவனையே நம்பிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நல்ல காலம் வரத்துக்கு தாங்க இப்போ இறைவன் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு, அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க. இனி உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே நல்ல இடத்துக்கு வரார். நல்லதே நடக்கும். குருவால் இனி நிறைய நல்ல பலன் கிடைக்க போகுது. இதுவரையும் என்னென்ன செய்தோம், ஆனால் எதையும் செய்ய முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறோம், காரிய தடை ஏற்பட்டுடுச்சு, காரியங்களே செய்யணும்னு கூட என்னால் நினைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், சுத்தமாக பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ அதற்கான மாறுதலை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். இல்லை வேலையே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்றவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. என்ன வேலை வேணுமோ அதை உங்களுக்கு தேடி கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு உறுதியாக வேலை இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்கும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்குது. தனுசு ராசிக்கு இப்போ அருமையான நேரம் தாங்க. உங்களுக்கு கவலையே பட தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார மாற்றம் நல்லபடியாக இருக்குதுங்க. பொருளாதாரம் எல்லா இடத்துலையும் உயர்வாக இருக்குது. சம்பள உயர்வு ஏற்படும், பண வரவு ஏற்படும். எங்கெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்தீங்களோ அவங்களாம் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் சம்பளத்தில் மட்டும் கிடையாதுங்க, பதவி உயர்வோட சம்பளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஏற்படுறதெல்லாம் நல்ல பயணமாக இருக்கும்.
இது வரைக்கும் ஒரே மனசுக்குள்ளே கஷ்டமும் சங்கடத்தோடையே நிறைய பயணம் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் போவீங்க. அதே போல் தொழில் ரீதியாக வேறு பல ஊர்களுக்கு உங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வேலை பார்க்கலாமான்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகலாம். உங்களுக்கான வேலைகள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு போங்க, நல்லபடியாக போயிட்டு வரலாம், கவலைப்பட தேவையில்லை. அதே போல் திருமணம், இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, வயதாக்கிட்டே போகுதுன்றவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளும் நல்ல ஒரு படிப்பாளியாக தான் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்கள். அதனால தான் எல்லா இடத்துலையும் சிறந்தவர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல பண்ண தவறு தான். நம்பக்கூடாதவங்கள நம்பி இருப்பாங்க. முதல்ல அதுதான் தவறு. இவங்க சொல்கிறது யார் எது சொன்னாலும் நம்பி அதில் பொருளாதாரத்தை போட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நின்னதோட விளைவு தாங்க இத்தனை ஆண்டு காலமான கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதே போல் புதிய நட்புகளும் புதிய உறவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு மாறுதல் கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு மாறுதல் உங்களுக்கு கிடைக்குது. தொழில் முன்னேற்றம் எல்லாமே சரியான அமைப்பில் வந்து குரு பகவான் எடுத்துகிட்டு போகும்போது சிறப்பாக இருக்குதுங்க. குரு உங்களுக்கு சிறப்பானதாக தராரு. ஒன்றும் இல்லை, வேலைக்கிழமையில் மட்டும் போயிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. முடிந்த வரைக்கும் இதை காலம் ஃபுல்லாக செய்கிறதே நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். இதை நீங்கள் தொடர்ந்து எப்பயுமே செய்துட்டு வந்தாலும் சிறப்பு. இல்லை இந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க. உண்மையிலே உங்களுக்கு மாறுதல் நிறைய கிடைக்குங்க. குரு பகவானோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே போதும், நிறைய இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே சூழ்நிலை அமைப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் கூட நிறைய இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனமாற்றமும் மன சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்படாமல் இருங்க. அடுத்தது உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க. சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தராருங்க. சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு வெற்றி தான். பேர் புகழ் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒரு பேர் இல்லாமல் தேவையில்லாத அவப்பெயர்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. எல்லாம் அவங்க ஏற்படுத்தி விட்டது, நீங்கள் என்ன ஏற்படுத்திக்கிட்டீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்கப்பா? ஒன்றுமே தெரியாமல் நின்னதோட விளைவு தான் இது. ஆனால் உங்களை பேரில் எவ்வளோ பெரிய பழியெல்லாம் போட்டிருப்பாங்க, வீண் பழிக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க இல்லையா? இப்போ இது எல்லாம் மாறுறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. நிறைய மாற்றம் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறாரு. அதனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. சொந்த உழைப்பால் மட்டுமே உயரக்கூடியவர்களாக இருப்பவர்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள். மற்றவங்க உழைப்பை என்றைக்கு ஒரு பைசா கூட எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க, ஒரு பைசாவும் அனுபவிக்கவும் மாட்டாங்க. எப்பையும் தன் உழைப்பை மட்டுமே நம்புகிறவங்க. பசின்னு வந்தால் ஃபஸ்ட்டு பேக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம், இந்த எண்ணம் தாங்க நல்ல குணம். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய வரை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, தனுசு ராசிக்காரர்களை யாரும் துன்பப்படுத்தக்கூடாதுங்க. அதுக்கும் மேலே அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம் நேரம். அதனால தான் வந்து இவங்கக்கிட்ட அவங்க வந்து வம்பு பண்ணிவிட்டு அவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நிச்சயமாக கடவுள் அனுகரிக்கவே மாட்டாருங்க இதை. ஏன்னா சிவதனுசுன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியை சிவதனுசுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு பிடித்த ராசி இது. சிவனால் உருவாக்கப்பட்டது, சிவனுக்கு பிடித்தது. சிவனோட அருள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்படிப்பட்டவர்களை மற்றவங்க வந்து ஏமாத்திட்டாலோ இல்லை முதுகில் குத்திட்டாலோ அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ மனசார ஒரு சின்ன நோகடிச்சா கூட கடவுள் அதற்கு சரியான தண்டனையை கொடுக்காம விட மாட்டார். இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தனுசு ராசிக்காரர்கள் ஏமாந்தவர்கள். எது சொன்னாலும் எலிச்சவாய்த்தனமாக இருப்பாங்க. இவங்க ஏமாந்தவங்க. இவங்களோட நல்ல குணத்தை தவிர அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏமாந்தவங்கன்ட்டு நிச்சயமாக அவங்க ஏமாந்தவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்க, வெள்ளந்தியான மனசுக்காரர்கள், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் யாராவது தனுசு ராசியை கஷ்டப்படுத்தினா நிச்சயமாக அதற்கான பலனை அவங்க அனுபவிக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதனால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்படாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க யாரும் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்க முடியாது. அதை உணர வைக்காமல் இறைவன் விடவே மாட்டார். இது உறுதியான உண்மை. இதை தெரியாமல் தான் தனுசு ராசிக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து கடவுள் மாதிரி. அவங்க தனுசு ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு உத்தமமானவர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தனுசு ராசி எதுவும் பண்ணாமல் விட்டுருவாங்க. சூரியன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
இது வரைக்கும் தலைக்கு மேலே கடன் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல, நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, கடனை கேட்டு என்னை தொல்லை பண்ணுறாங்கன்றீங்களா? இது எல்லாத்துக்கும் மாறுறதுக்கு காலம் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. இப்போ இவ்வளோ நாள் எப்படி பதில் சொல்லிட்டு இருந்தீங்களோ அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமாக கொடுத்துருவீங்க. அது சீக்கிரம் கூடிய விரைவில் எல்லாமே மாறுது. சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொழுது தொழில் பாக்கியமாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனையும் சூரியனால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குலதெய்வத்தினோட அருளும் கிடைக்கும். இப்படி இருக்கும்போது தனுசு ராசி பெரிய விதத்தில் இனி கஷ்டம் வராதுங்க. அவ்வளோ பாடுபட்டாச்சுல்ல, இனி நல்லது தான் நடக்கும். நிச்சயமாக மாற்றம் இருக்குது. உறுதியான மாற்றத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு கடன் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. சுமாரான பலனை தரார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இவ்வளோ நாளாக குழப்பம் சஞ்சலம் இருந்தாலும் இப்போ தெளிவு கிடைச்சிரும். இதெல்லாம் இல்லை, நான் சரியாயிடுவேன்ற ஒரு நம்பிக்கை வரும். இருந்தாலும் திடீர்னு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படும். இதை தான் சந்திரன் கொடுக்குறார். பெரிய விஷயமா அவர் ஒன்றும் கொடுத்துட மாட்டார். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது, பெரிய முன்னேற்றமும் வராது. என்ன மனசு ரீதியான பிரச்சனைகளை அவர் சரி பண்ணி கொடுப்பார். நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு மன ரீதியான ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா வேகமாக செஞ்சிடலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இங்கே நடக்கிறது. எல்லா கிரகங்களும் ஒரே டைமில் சரியில்லாமையும் போகாது, ஒரே டைமில் சரியாகவும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது நம்மளோட நிலைமை சரியாக இருக்குங்க, கவலைப்பட தேவையில்லை. சந்திரன் உங்களுக்கு சம அளவில் இருக்கிறதுனால தெளிவு கிடைத்தாலும் தெளிவு இல்லாதது போல சில சமயம் தோன்றும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனோதைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க, விட்டுடாதீங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ எப்படி கடந்து வந்தீங்களோ அப்படி கடந்து வந்துருவோன்னு நினைங்க. மாறுதல் உருவாகும். உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க. உறுதியான முடிவு இது. எந்த விதத்திலையும் மாற்றம் கிடையாது. அத்தனை பேருக்கும் ஆண்டவன் நிச்சயமாக படி அளப்பான், நல்லதை செய்வான். கவலையே படாதீங்க. நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. புதுசாக ஏதாவது செய்யணும், அதை மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி அடைஞ்சிடலாம். செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்குது. இன்னமும் செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இந்த இரத்த உறவுகள் சம்மந்தப்பட்டவர்கள் உங்கள்கிட்ட சும்மா சண்டைக்கு வருவாங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை கொடுக்காம ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. அதான் பூர்வீக சொத்து இருக்குது, தந்தை வழி சொத்து இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எப்படியாவது ஏமாற்றுவோம் அப்படி ஒன்றும் முயற்சி பண்ணுவாங்க. இல்லையா தேவையில்லாமல் உங்களிடம் வந்து வாக்குவாதமோ இல்லை உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கோ ஏதோ முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குற சின்ன பிரச்சனை. இதே எளிதாக நீங்கள் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போங்களேன், பார்த்துக்கலாம், எங்கே போயிடுவாங்க அப்படின்னு நினைங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லை நான் வீம்புக்கு நானும் போட்டிக்கு போட்டி சண்டை போடுவேன்னா சண்டை போட முடியாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தவங்க தான். இருந்தாலும் இப்போ கோபம் வரதான் செய்யும். ஏன்னா வலிகள் ஜாஸ்தி இல்லையா, அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. ஒரு உதவி கிடையாது, கூட பிறந்தவங்களாலேயும் ஒரு உதவி கிடையாது. எந்த விதத்துலேயும் ஒரு உற்றார் உறவினர்களாலேயும் உங்களுக்கு உதவியே இல்லாமல் தனியாக எந்திரிச்சு நிற்கிறவங்க நீங்கள் தான். அப்படிப்பட்ட நேரத்தில் கோபம் வரதான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோவா டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. என்றைக்கா இருந்தாலும் உங்களோடது உங்ககிட்ட வந்துடும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. யாரை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. அதனால் செவ்வாய் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு சரியில்லாத சமயம், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் ரத்த சம்மந்தப்பட்டது இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை இருக்குது உடம்புலனா உடனடியாக மருத்துவரை பாருங்கள், அது ரொம்ப நல்லது. எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க. முடிந்த வரைக்கும் அலட்சியப்படுத்தாமல் உடலை பார்க்குறது ரொம்ப விசேஷங்க. அதுக்கடுத்து புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க. நல்லா தெளிவு கொடுக்குறார். இவ்வளோ நாளாக ஒரு குழப்பமாக இருந்திருப்பீங்க, இப்போ தெளிவு கிடைக்கும். எப்படியோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தைரியம் வருது, எங்கேயோ இருந்து எனக்கோ நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். உங்களோட மனசுக்கு ஏற்றா போல், உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டது போல் உங்கள் வாழ்க்கையும் மாறும். நல்லபடியாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா போதும். பயப்படாதீங்க. இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை எவ்வளோ பெருசு கடந்துட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பயம்? தைரியமாக இருங்க. உங்களோட மூளை உங்களுக்கு சொல்லும், தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை அறிவுபூர்வமாக பேச வைக்கிறது புதன் பகவான். அப்படி இருக்கும் பொழுது கவலை இல்லைங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளை புதன் பகவான் எல்லாத்து மூலமாக கொடுக்க போகிறார். யோசித்து சிந்திச்சு, இது வரைக்கும் யார் எவருன்னு தெரியாமல் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க. இப்போ கரெக்டாக இருப்பீங்க, நிறைய சிந்திப்பீங்க, நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இந்த காலகட்டம். அதை வச்சு இனிமேல் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், பக்கபலமாகவும் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாருங்க. பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொருளாதார வரவு கொடுப்பார். செலவு இல்லாத வரவு.
இது வரைக்கும் எவ்வளோ பொருள் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு இருக்கும், எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவாகும். ஆனால் இப்போ வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா பொருளாதார விரயம் இல்லாமல் செலவு கொடுக்குறாரு, வரவு கொடுக்குறாரு. அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செலவு பண்ணிக்கினீங்கன்னா பெரிய விரயம் எதுவுமே ஏற்படாது. எவ்வளோ பணம் வருதோ அதற்கு கணக்கு போட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார், நல்லதை செய்ய போகிறார், பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுக்கு இப்போ மன தைரியம் வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, வேலை வாய்ப்பு வந்துருச்சு, எல்லாமே ஓரளவுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது. கவலை மட்டும் படாமல் இருந்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த கொஞ்சம் சந்திரன் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால அப்பப்போ தேவையில்லாத சிந்தனைகள், கவலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க, சிறப்பான பலனை தராருங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார், கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாளாக என்னெல்லாம் உங்களுக்கு ஆட்டி படைச்சாங்களோ இவங்க அத்தனை பேரும் இப்போ உங்களுக்கு நல்லது தர போகிறாங்க. அப்போ சந்தோஷமாக எடுத்துக்கிறது தானே உங்கள் கையில் இருக்குது. சனி பகவான் நிறைய மாற்றத்தை தரார், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரார், மனசு ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரார். உங்களை யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு காட்ட போகிறார், உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார். நல்லபடியாக இருப்பீங்க, கவலையே படாதீங்க. மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சனி பகவான் ரெடியாக தான் இருக்கார். ஆயுள் தீர்க்கமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க. இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறார் சனி பகவான். நல்லது செய்ய போகிறார். அப்போ வந்து நீங்கள் தான் அதை கையாளுற விதத்தை கரெக்டாக கையாளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வருதுன்னா அதை எப்படி செஞ்சுக்கணும், ஏதா பண்ணணும். அதே போல் தேவையில்லாதவர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் வந்து கழட்டி விடணும், அதே போல் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். முகத்தால் அடித்த மாதிரி பேசி எதுவுமே பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்கள விட்டு வந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கினீங்க. டக்குன்னு கோவப்பட்டாலோ பகை எதாவது வந்துட்டாலோ பிரச்சனை ஆயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த அர்த்தத்தை ஏற்படுத்திக்கணும்னா முடிந்த வரைக்கும் இன்னமும் நீங்கள் நிதானமாக இருக்கிறதா நல்லது. ஏன்னா ரொம்ப நிதானத்துக்குரியவர்கள் தான் நீங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட மாட்டீங்க. இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்தது ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்க நல்லா இருக்காரு. நல்ல பலன் அதிகமாக முழுசாக கொடுக்கல. பகை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்பையும் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ராகுவால் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சுமாரான பலன் கிடைக்குது, பொருளாதார மாற்றம் ஏற்படும், தைரியம் கிடைக்கும். தைரியத்தை கொடுக்குறார், மனோதைரியத்தை கொடுக்குறார். எல்லாம் செய்யலாம், கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் ராகு பகவான். கேது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு வழி கொடுக்குற மாதிரி இருக்குது. முடிந்த வரைக்கும் சண்டை யாருக்கிட்டையும் போடாதீங்க, அமைதியாக போயிடுங்க. எதுக்கும் ஈடும் கொடுக்காதீங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்தும் கேட்டு அதை செயல்படுத்தவும் செய்யாதீங்க. இதெல்லாமே கரெக்டாக இருந்துட்டால் பிரச்சனை அதிகமாக வராதுங்க. யார் எது சொன்னாலும் அதை கேட்கவும் கேட்காதீங்க, அதை செயல்படுத்தவும் படுத்தாதீங்க, சண்டையும் போடாதீங்க. அப்படியே நிதானமாக இருந்து பாருங்கள், எல்லாமே குறிப்பிட்ட காலங்களில் உங்களை விட்டு விலகிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை தன்னால் மாறிடும். கிரக நிலவரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாறும் பொழுது நிறைய மாற்றம், இன்னும் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூடிய விரைவில் எல்லாமே சரியாயிடுங்க. வாழ்க்கை பயணம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக இருக்குது, அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.